திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி கிராம பகுதியில் கிராமப்புற ஏழை மாணாக்கர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி மற்றும் அறிவியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்லூரி நேரு நினைவு கல்லூரியாகும். இக்கல்லூரியின் நுழைவு வாயிலில் ஒரு ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. நடராஜ பெருமான் திருநடனம் புரியும் சிதம்பரத்தில் ஆறுநாட்டு வேளாளர் அமைப்பு 1192ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அந்த ஆறுநாட்டு வேளாளர் வழி வந்தவர் இலங்கையிலும் மலையாவிலும் குடியேறி நல்ல பல காரியங்களையும் செல்வாக்குடன் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த அமைப்பில் ஏற்பட்ட குழுவில் ஏற்படுத்திய 35 ஆண்டுகளுக்கு முன் ஏற்படுத்திய ஆறுநாட்டு வேளாளர் சபை மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என்பதை தெரிந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த விழா, அந்த சபையினுடைய 35வது ஆண்டு விழா கொடுங்கோனானரில் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் மகேந்திரன் அவர்களையும் செயலாளர் நாயகம் திரு சவுந்தரராஜன் அவர்களையும் விழா அமைப்பாளர் திரு சுந்தரலிங்கம் அவர்களையும் பாராட்டி விழா இனிது நடைபெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இலங்கை ஆறுநாட்டு வேளாளர் சபையின் தலைவர் திரு மகேந்திரன் அவர்களே, செயலர் திரு சவுந்தரராஜன் அவர்களே, பொருளாளர் திரு கஜேந்திரன் அவர்களே, விழா அமைப்பாளர் திரு சுந்தரலிங்கம் அவர்களே, விழாவின் பிரதம அதிதி திருமதி பொன்னம்பலம் பிள்ளை அவர்களே, சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் திருமதி லோகநாதன் அவர்களே, கௌரவ அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் திருமதி செல்வராஜ் அவர்களே, கௌரவப்படுத்த இருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களே, ஏபிஎஸ்ஸின் சிகரம் தொட்ட சாதனையாளர்கள் விருது பெற இருக்கும் சாதனையாளர்களே, கல்வியிலே வெற்றி பெற்று சிறப்பு பரிசுகள் பெற காத்திருக்கும் மாணவ செல்வங்களே, வெளிநாடுகளில் கல்வி கற்று நாடு திரும்பி சிகரத்தை தொட்டிருக்கும் மாணவ செல்வங்களே, நம்மின பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, முன்னாள் உயர்கல்வி அமைப்பாளர் திரு புஷ்பராஜ் அவர்களே, திரு ரவிசங்கர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களது 22வது வருடாந்திர பரிசளிப்பு விழாவும் மற்றும் 35வது வருட கௌரவிப்பு விழா அழைப்புதல் கிடைக்கப் பெற்றேன். தவிர்க்க முடியாத காரணங்களினால் நான் இன்று உங்களுடன் இந்த நல்ல விழாவில் கலந்து கொள்ள இயலாமைக்கு என்னுடைய வருத்தத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்த போதிலும் ஏபிஎஸ்ஸின் உடன் இணைந்து செயல்பட்டு பல மாணவர்களை இன்று நல்வழி நடத்துவதில் நானும் பங்கேற்றுக் கொண்டேன் என்ற பெருமிதத்தில் இந்த விழா சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை இந்த சமயத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். நம் இன மக்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும், நல்வழி காண்பித்து அவர்களுக்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கும், அவர்களை முன்னேற்றுவதற்காக கடுமையான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் இலங்கை ஆறுநாட்டு வேளாளர் சபையின் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த சமயத்தில் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் இனம் முன்னேறுவதற்காக உங்கள் பங்களிப்பு மென்மேலும் வளர வேண்டும், சிகரங்களை தொட வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் கல்லூரியை பொறுத்தவகையில் கிட்டத்தட்ட தற்சமயம்
16 மாணவ மாணவிகள் இலங்கை ஆறுநாட்டு வேளாளர் சபையின் மூலமாக பயின்று வருகின்றார்கள். அவர்கள் இங்கே உள்ள மற்ற மாணவர்களுடன் போட்டி போட்டு எல்லா துறைகளிலுமே சிறந்த புலமை பரிசில் வென்றிருக்கின்றார்கள். அவ்வகையிலே நாடகத்துறையிலே பல்கலைக்கழக அளவில் சுதாகர் ரமணன் ஆகியோர் வெற்றி பெற்று பரிசுகள் வாங்கியிருக்கின்றார்கள். விளையாட்டுத் துறையிலே சுதாகர் மற்றும் துஷ்யந்தன் டேபிள் டென்னிஸ் போட்டியிலே பல்கலைக்கழக அளவிலே வெற்றி பெற்று பரிசுகள் பெற்றிருக்கின்றார்கள். செஸ் சாம்பியனாக துஷ்யந்தன் பரிசுகள் வென்றிருக்கின்றார். துஷ்யந்தி அண்ட் திலக்ஷிகா ஆங்கிலம், டிபேட் மற்றும் டான்ஸ் போட்டிகளிலே சிறந்து விளங்கி பல்கலைக்கழக அளவிலே பரிசுகள் பெற்றிருக்கின்றார்கள். ஷாலினி வைஷ்ணி கவிமணி என்ற விருது பெற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். இந்த நல்ல நேரத்திலே அவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும், நம் கல்லூரியின் சார்பாகவும், நிர்வாகத்தின் சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாகவும், மற்ற பிற மாணவர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி பயின்று வரும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நம் கல்லூரியின் சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களது இந்த விழா சிறப்புடன் அமைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் உள்ள நமது ஆறுநாட்டு வேளாளர் சங்கத்தினுடைய 35வது ஆண்டு விழா அழைப்பிதழ் எங்களுக்கு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களது கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆறுநாட்டு வேளாளர் சங்கம் இலங்கையில் மிக சிறப்பாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக உயர்கல்வி பயில்வதற்கு சிரமப்படக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உயர்கல்வியை வழங்கி வருகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணி மிகவும் மகத்தான பணி, போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. ஒரு குடும்பத்தில் ஒரு மாணவனுக்கோ அல்லது ஒரு மாணவிக்கோ நல்ல உயர்கல்வியை நாம் வழங்கினோமையானால் அவர்கள் குடும்பம் மட்டுமல்ல, குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய கல்வி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய நமது ஆறுநாட்டு வேளாளர் சங்கத்திற்கு மிகவும் நன்றியும் பாராட்டுதலையும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். எங்களது நேர்வேறு கல்லூரிக்கும் இலங்கையில் இருந்த மாணவர்களை நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் அனுப்பி வைக்கிறீர்கள். இதற்கும் நாங்கள் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது கல்லூரியை பொறுத்த மட்டில் BA, BSc, BCom போன்ற இளநிலை பாடப்பிரிவுகளில் 14 பாடப்பிரிவுகளும், MA, MSc, MCom போன்ற பாடப்பிரிவுகளில் 10 பாடப்பிரிவுகளும், MPhil, PhD போன்ற பாடப்பிரிவு ஆராய்ச்சி பாடப்பிரிவுகளில் 8 பாடப்பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அந்த தகுதியை பெற்று நல்ல பணியில் அமர்வதற்கு அற்புதமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து மேலும் MCom படிக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் MBA பயில்வதற்கும் இங்கே வாய்ப்புள்ளது. அதாவது when the students are studying postgraduate commerce, they can study simultaneously Master in Business Administration, அதாவது MBA நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பயில்வதற்கு தேவையான வசதிகள் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த வசதி நமது கல்லூரியில் மட்டும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆறுநாட்டு வேளாளர் சங்கம் இலங்கையிலே 35வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஆறுநாட்டு வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் திருமிகு மகேந்திரன் அவர்களுக்கும் அவருடைய செயலாளர் அவர்களுக்கும் இந்த விழாவின் அமைப்பாளர் திருமிகு
எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இந்த 35வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அத்துணை நம் சமுதாய மக்களுக்கும் எமது கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க இலங்கை ஆராய்ச்சியாளர் சங்கம். அனைவருக்கும் நன்றி. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், மின்னணுவியல், காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ASP, TSP, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. மாணாக்கர்கள் தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள 24 மணி நேரமும் கணிப்பொறி ஆய்வகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறை மாணாக்கர்களுக்கும் ப்ராஜெக்டிற்கு தேவையான வசதிகளை கணிப்பொறி ஆய்வகத்தில் செய்து தரப்படுகிறது. இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான
I am Sumathi, HOD of Commerce. காமர்ஸை பொறுத்தவரை எங்கள் காலேஜில் 3 டிவிஷன் இருக்குது. பிகாம், பிபிஏ, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதில் ரீசெண்டாக டெவலப் ஆனது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% காமர்ஸ் இருக்கும், 40% கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி எதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிகாம் சிஏல தான் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில் கம்ப்யூட்டர் இஸ் எசென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கம்ப்யூட்டர் வேணும் அப்படிங்கிறப்ப மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர பேங்க் எக்ஸாமுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்பரேட்டாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இலங்கையிலிருந்து வரும் மாணவ மாணவிகள் விரும்பி படிப்பது பிகாம் சிஏ. சபையின் கீழே வழங்கப்பட்ட குழுமை பரிசில் அடிப்படையில் நேரு நினைவு கல்லூரிக்கு எங்களது உயர்கல்விக்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த இலங்கை ஆறுநாட்டு வேளாளர் சபைக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக இந்த நேரு மெமோரியல் கல்லூரியானது பல வகை இங்கு புத்தனாம்பட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை பார்க்கும்போது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நான் இதுவரை அதாவது ஒரு 20 ஆண்டுகள் வரை 2 கோடி மாணவர்களை இளைஞர்களை சந்தித்திருக்கிறேன். It is working in solar power. All the lights are burning solar power. You see the bulb? You see the light? When you see the light and bulb, whom do you remember? Whom do you remember? Thomas? Very good.